ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நினச்சிட்ருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த டயட் பிளானை, ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை, எந்த ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஹெல்த்தி டிப்ஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ், இப்படி மோர் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணும்போது டயட் இருந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, இல்லை என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் இப்படிலாம் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிளாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஃபேட் அப்படின்றதையும் கார்போஹைட்ரேட் அப்படின்றதையும் கம்மியாக தான் எடுத்துக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா அது கூட ஃபைபர் ஆட் பண்ணி இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி, குதிரைவாலி, திணை, கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ், சக்கரவள்ளி கிழங்கு, கீரைகள், இந்த மாதிரி இருக்க ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்கிறத எடுத்துக்கணும். நிறைய பேர் யோசிப்பீங்க, கீரையில் ஃபைபர் தானே இருக்குது, இதில் எப்படி கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. கம்பல்சரி இதுலேயும் கார்போஹைட்ரேட்ன்றது இருக்குது. அப்போ வெயிட் லாஸ் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறத எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபைபர் கூட ஆட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படின்னா, நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஷேக் மட்டும் சாப்பிடுவீங்க. அதாவது ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஷேக் சாப்பிடுவீங்க. ஆனால் அதில் ப்ரோட்டீன் இருக்கும், ஆனால் ஃபைபர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை ஆட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு மசிலை லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த நியூட்ரிஷன் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் அஃப்ரெஷ், இது கூட சேலட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக செல்லுலாஸ், மல்டிவிட்டமின், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், இது மட்டுமே போதும். அவங்களுக்கு ஹெல்தி ரிசல்ட்ஸை ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ண முடியும். இதை நான் எப்படி சாப்பிட்ணும், இதில் அப்படி என்ன தான் இருக்குது, இதை நான் எப்படி மேக் பண்ணி எடுத்துக்கணும், எந்த டைமுக்கு சாப்பிட்ணும், இப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச் கைடன்ஸ் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு எனி டவுட்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான வெல்னஸ் கோச்சுக்கிட்ட கனெக்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் ஜூஸ், அதாவது பழத்தை பழமாக தான் சாப்பிடணும், ஜூஸாக கண்டிப்பாக எப்பயுமே எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சுவைக்காக உணவை சாப்பிட்றீங்க, ஆனால் அப்படி சாப்பிடவே கூடாது. பசிக்காக மட்டும்தான் நம்ம உணவை சுவையாக எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்ஸ் எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக ஸ்லீப், வாட்டர், டயட், கரெக்டான எக்ஸசைஸ், இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது தான் நமக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச் கூட கனெக்ட் ஆகும்போது தான் ஈஸியாக வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.